வணக்கம் ட்ரேடர் சசி. நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலேயும் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. முதல்ல நிஃப்டி, ஏன்னா இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ நிஃப்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஜஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படியே கீழே பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. பிளட் பாத் என்னாச்சு, திடீர்னு இவ்வளோ செல்லாஃப் ஆகுது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வெளியில் போகுது, இஷ்டத்துக்கு அடிச்சு விட வேண்டியதான், என்ன இருக்குது. அடேய், அவன் கரெக்டாக ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணி கீழே வரான்டா. ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்தோன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறான்டா. அது பாட்டுக்கு அவன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டு இருக்கான், பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இந்த நியூஸை சொல்கிறாங்க பாருங்கள், சும்மா அவன் பாட்டு அடிச்சு விட்றாங்க. இங்கே ரேஞ்சு ரொம்ப சின்னதாக இருந்தது, இந்த ரேஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக இப்படி கீழே வருதுங்க. ஸோ நம்ம இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் பேங்க் நிஃப்டி ஆகட்டும் ரெண்டு பேருமே ப்ரீவியஸ் சப்போர்ட். இது ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறான். ப்ரீவியஸாக எடுத்த அதே ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறான். ஸோ இந்த ஏரியாவுக்கு வரும்போதே நம்ம என்ன பேச ஆரம்பிச்சிட்டோம், இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போதே நம்ம என்ன பேச ஆரம்பிச்சிட்டோம், இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஏன் மேலே போய் கீழே இந்த இடத்த ஒழுங்காக பிரேக் பண்ண முடியாமல் திரும்ப ரிவர்ஸ் போனதுனால ஒருவேளை இங்கிருந்தே அப்படியே மேலே போயிடுவானோ. வரைஞ்சி காட்டுறோம் பாருங்கள். ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் இதுதான். ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் இது, அதுக்கு கொஞ்சம் கீழே போச்சு. அதுக்கு முன்னாடி சப்போர்ட் லெவல் இது, அதுக்கு கொஞ்சம் கீழே போச்சு. இப்படி இந்த கொஞ்சம் கீழே போச்சுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிருவோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட் இந்த இடத்துல நிற்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். ஒரு பொருள் ஒரு 1000 ரூபா விலை, ஒரு 10 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபாங்கிறது உங்கள் மைண்டில் நல்லா ஏறிடும். 1000 ரூபாங்கிறது ஏறிடும். திரும்ப அது 700 ரூபாய்க்கு போகும், 800 ரூபாய்க்கு போகும், 400 ரூபாய்க்கு போகும். பட் ஆனால் 1000 ரூபா உங்கள் மைண்டில் அப்படியே பிடிச்சிக்கும். அப்போ நெக்ஸ்ட் டைம் 1000 ரூபாய்க்கு போச்சுன்னா அவ்வளோதான்ப்பா, இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் டைம் 10 ரூபாய்க்கு வந்தாலும் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஏன்னா அவன்லாம் அந்த காலத்தில் நாங்கள்லாம் 10 ரூபாய்க்கு வாங்கணும் தெரியுமா. அந்த 10 ரூபா அந்த காலம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க. ஆனால் இன்னும் உங்களுடைய மெமரியில் இருந்துக்கிட்டே இருக்கும், ஞாபகமாக இருக்கும். அதே தாங்க இங்கேயும் நடக்குது. இந்த இடத்துல ஏற்கனவே போயிருக்குது. இது என்ன இடம், 22,000. இந்த 22,000ங்கிறது நிஃப்டி ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் மைண்டில் கிட்டத்தட்ட ஒரு போன மாதம் ஃபுல்லாகவே ஓடிட்டு இருக்கோங்க. ஏன்னா அவன் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சிலேயே அப்படியே ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்போ என்ன பண்ணான், 22,000 மேலே போயிட்டான். 22,300, 22,000 மேலே போயிடனான். 22,200 தெரியுதுங்களா உங்களுக்கு ரேஞ்சு. 22,300 அடுத்த தடவை போகும்போது 22,200. அப்போ என்னது, பையன் இன்னும் வீக்காக தான் இருக்கிறான். இந்த தடவை 22,300 போனவன் சப்போர்ட்லேருந்து மேலே போகும்போது 22,400ன்னு போயிருந்தானா, இந்த ஹைக்கு மேலே போயிருந்தானா, மேலே போகிறான்னு அர்த்தம். அப்போ இந்த ஹையை கிளைம் பண்ண முடியல. இது 300, இது 200. அப்போ சப்போர்ட் வரும்போது இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டான். அப்புறம் இந்த சப்போர்ட் வேலை செய்யலை. அப்போ எது வேலை செஞ்சது, இந்த ட்ரெண்ட் லைன் தான் வேலை செஞ்சது. ட்ரெண்ட் லைன் கிட்டே வந்தான், 21,700 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்தான். அங்கேருந்து எங்கே போயிட்டான், 22,500க்கே போயிட்டான். 800 பாயிண்ட் நிஃப்டியில் சொல்லி வச்சு அடித்த மாதிரி ஒரு ட்ரேடு. இது எல்லாமே சொல்லி வச்சு அடிக்கிற ட்ரேடு தான். என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த இடத்துல நீங்கள் தைரியமாக செல் போகணும். இந்த இடத்துல தைரியமாக செல் போகணும். இது கூட நீங்கள் இது ரெண்டும் தான் உங்களுக்கு இப்போ தான் கிடச்சிருக்குமே. இந்த ட்ரெண்ட் லைன் போடுறதுக்கான வாய்ப்பு இந்த 2 ஹை வந்ததுக்கப்புறம் தான் கிடச்சிருக்கும். பட் ஆனால் இதுவும் கன்ஃபார்ம் ட்ரேடு. ஒருவேளை இதில் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா கீழே வந்ததா, ப்ரைஸு கீழே வந்ததா, லோயர் லோ பண்ணுதா, டக்குன்னு பிரேக் ஆகி மேலே போனால் பாருங்கள் எல்லாம் பயந்துருவாங்க. அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன பாருங்கள்,
ஃபில்லிங் நடக்கலை. அவன் 200 கோடிக்கு செல் பண்ணோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் பாட்டுக்கு வந்து அவன் 150 கோடி தான் பண்ணியிருக்கான். நீங்கள் பாட்டுக்கு கீழே போனீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? இன்னொரு 50 கோடிக்கு செல் பண்ணமே. ஒரே அழுத்து மேலே எல்லா ஸ்டாப் லாஸையும் தூக்கு. இதுக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் தூக்குங்க. இப்போ 50 கோடிக்கு எனக்கு ஃபில் ஆனோன்னு என்ன பண்ணுறேன்? நேராக கீழே கொண்டு வந்துடுறேன் மார்க்கெட்டை. இவ்வளோதாங்க. இப்போ இங்கேயும் அதான் நடந்துருக்குது பாருங்கள். இங்கேருந்து மேலே போயிருக்குது. டே எல்லாம் என்னடா மேலே போகிறீங்க நீங்கள் பாட்டுக்கு? எனக்கு இன்னொரு 50 கோடி வாங்க வேண்டியது இருக்குதேடா. அவ்வளோதான். மேலேருந்து ஒரே கேண்டில் கீழே 50 கோடி ஃபில் ஆகிடுச்சா? ஓகே, சந்தோஷமாக இருக்குதுப்பா. இப்போ மேலே போயிடலாம். எங்கே போகலாம்? அடுத்து ட்ரெண்ட் லைனுக்கு போவான். எல்லாம் இந்த தடவை ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியும் மேலே போனாலும் போவான், சொல்ல முடியாது. அப்போ ஒரு தடவையும் சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் வரும்போது இந்த மாதிரி சேட்டைகள்லாம் வந்து பணம் அதிகமாக வச்சுருக்கிறவங்க பண்ண தான் செய்வாங்க. நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் வந்து கரெக்டாக வந்து பார்த்து பண்ணிக்கணும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்ததுன்னா மட்டும் ட்ரேட் பண்ணணும். அன்னைக்கு ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடணும், ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும், அடுத்த நாளே வந்து 5000 ரூபா லாஸில் இருக்கும். அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து 5 லட்ச ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். புக் பண்ண மாட்டாங்க. அவங்க டார்கெட் 10 லட்சமாக இருக்கும். அந்த 10 லட்சம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் மேலே வரும் அப்படின்னு. அப்போது நான் இந்த இடத்துல இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இந்த இடத்துல வந்து நிஃப்டி நான் ட்ரேட் பண்ணுறதில்ல. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பொசிஷன் கிடைக்கும்போது, இல்லை இந்த மாதிரி ஒரு பொசிஷன் கிடைக்கும்போது நான் ஒரு செல் ட்ரேட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏன் க்ளோஸ் பண்ண போகிறேன்? எனக்கு தான் தெரியுமே ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு தெரியும். பாசிட்டிவில் டிபி மட்டும் போட்டு உட்காந்துருப்பேன். டேக் ப்ராஃபிட்டை பாசிட்டிவில் கொண்டு வந்து வச்சுடுவோம். ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டு உட்காந்துப்பேன். அவன் பாட்டுக்கு நாள் கணக்கில் வந்துட்டு கீழே போகிறானா, இங்கே வரும்போதே உஷாராயிரும். இங்கே இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போதே வந்து இதுக்கு மேலே இவ்வளோ தூரம்லாம் வெயிட் பண்ண மாட்டோம் ஸ்விங் ட்ரேடர்ஸ். இதோட க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பொசிஷன் வந்து ஸ்கொயர் ஆஃப். அப்போ இங்கே ஒரு பை பண்ணுறாங்க அப்படின்னா மேலே எங்கே வரைக்கும்? இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான். இன்னும் கொஞ்சம் மேலே வந்தானா இன்றைக்கே க்ளோஸ் ஆகியிருந்துருக்கும். அவ்வளோதான். இங்கே செல் எடுக்க மாட்டோம். செல்லு எங்கே எடுப்போம்? இங்கே வந்து இந்த மாதிரி ரிஜெக்ஷன்லாம் காமிச்சா தான் செல் எடுப்போம், எல்லாம் எடுக்க மாட்டோம். அப்புறம் இதுக்கப்புறம் செல் எடுக்கிறதும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா மேலே பிரேக் ஆகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்து ட்ரேட் பண்ணிடலாம். இப்போ மேலே போகும்போது கூட என்ன பண்ணியிருக்கான்? ஹையர் ஹையு ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே மாட்டான். அப்புறம் இதில் பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் ஆகி மேலே போகிறான்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் மேலே போகிறான். இப்போது கூட ட்ரெண்ட் லைனுக்கு வந்துருந்தானா மேலே போயிருப்பான். வராமலேயே கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்குது. ஆனால் நாளைக்கு திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து போகிறது தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நிஃப்டி வந்து சப்போர்ட்லேருந்து மேலே போக ஆரம்பித்தான். மேலே பாட்டு போயிட்டு இருக்கான். இப்போ 5 மினிட்ஸில் இன்றைக்கி என்ன நடந்தது? இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லாக இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி ட்ரேடுங்களா. எக்ஸ்பைரி சும்மா புட் ஆப்ஷன் வந்து அடி பின்னி எடுத்துட்டான். அது என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி அதான் நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வருது, மேலே போகுது ப்ரைஸ். ட்ரெண்ட் லைனுக்கு வருது, மேலே போகுது ப்ரைஸ். அப்போது நேற்று ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி இந்த இடத்துல க்ளோஸ் பண்ண ப்ரைஸ் இன்றைக்கி காலைல ஓப்பனே வந்து புல்லிஷ் ஆகி மேலே போனாங்களா. இதில் பாருங்கள், ஹை, அடுத்தது ஹையர் ஹை. இந்த லோவை வந்து திரும்ப வரும்போது கட் பண்ணல பாருங்கள். இந்த லோ வரைக்கும் வரல பாருங்க. இவன் இங்கேருந்தே திரும்பிட்டானா மேலே. இன்னொரு ஹையர் ஹை, திரும்ப ஒரு கன்சால்டேஷனு கீழே வர பார்த்தான். ஆனால் இந்த லோவுக்கு அவன் வரல. அப்போ இதுக்கு மேலே இன்னொரு ஹையர் ஹை. அப்போ மேலே போய்கிட்டே இருக்கிறான் பாருங்கள். இந்த தடவை கீழே வந்தான் பார்த்தீங்களா. இந்த தடவை வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிற அந்த குட்டி ஸ்விங்கை வந்து இந்த இடத்துலையே வந்து கட் பண்ணானா. அடுத்து வந்து இந்த லோவுக்கு கீழே வந்தானா. அடுத்து இந்த லோவுக்கும் கீழே வந்தான். அடுத்து இந்த லோவுக்கும் கீழே வந்து மார்க்கெட்டை முடிச்சிட்டான். இந்த ஹையர் ஹை லோயர் லோ இந்த கான்செப்டை நல்லா பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டு போகிற வரைக்கும் போய்கிட்டே தான் இருக்கும். அதுவும் ஒரு ஹை வச்சுட்டு ஒரு கன்சல்டேஷன் பண்ணுறான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. மேலே கன்சல்டேஷனே மேலே. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்? ஒன்றும் பண்ணல. இந்த இடத்துல அப்படியே சும்மா அப்படி நிற்கிற மாதிரி நின்றுட்டு தலைகீழாக தான் குதிப்பேன்னு குதிச்சிட்டான். இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? திரும்ப ட்ரெண்ட் லைனுக்கு வருவான். ட்ரெண்ட் லைனுக்கு வந்து என்ன பண்ணுவான்? இந்த இடத்துல சும்மா இப்படி பண்ணிவிட்டு ஹையர் ஹை பண்ணிவிட்டு அப்படியே மேலே போனான்னா அப்புறம் நம்ம அவன் கூட சேர்ந்தே அப்படியே போய்க்க வேண்டியதான்.
பட் ஆக மொத்தம் 1 ஹவர் பிரகாரம் அவன் மேலே போக ஆரம்பிச்சிட்டான். எங்கேருந்து போகிறான்? எக்ஸ்பேண்டிங் சேனலுடைய பாட்டம்லேருந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கிறான். அதனால் மேலே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இன்றைக்கி எங்கே வந்து ரிஜெக்ட் ஆனான்? இப்படியே ஐயர் ஐ பண்ணிகிட்டே போனானே, ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் வந்து இன்றைக்கி வந்து ரிஜெக்ட் ஆகிட்டான். அதனால தான் நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோம், ப்ரீவியஸ் லெவல்ஸை வந்து மார்க் பண்ணி வச்சுருங்கோ. மார்க் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. எங்கேயுமே ரெசிஸ்டன்ஸே இல்லை பாருங்கள். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். இது ஒரு நல்ல ப்ரீவியஸ் சப்போர்ட்டு, இப்போ ரெசிஸ்டன்ஸு ஒன்று இந்த இடத்துல ஆய்ந்திருக்கணும் ரெசிஸ்டன்ஸு. அதாவது மார்க்கெட்டை நீங்கள் முடித்தா பாருங்களா அந்த இடத்துல. இல்லை அப்படின்னா ஒரு வேளை நீங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸை போட்டு வச்சுருந்தீங்கன்னு வைங்களா, ஹையர் டைம் ஃப்ரேமில், லோயர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. நேராக இந்த இடத்துக்கு வந்தோடனே நீங்கள் முடிஞ்சு போச்சு கதை. இதை தாண்டினா தான் போவான், கீழே வந்தான் சோழியை முடிச்சிருவான் அப்படின்னா கரெக்டாக அதே மாதிரி முடிச்சிட்டான். அப்போ எக்ஸ்பைரி நடக்கிற அன்னைக்கு, அதுவும் பர்டிகுலராக வந்து 2 மணிக்கு மேலெலாம் இந்த மாதிரிலாம் ஒரு மூமெண்ட் இருந்ததுன்னா புட் ஆப்ஷனை சொல்லவே தேவையில்லை. நம்ம முதல்ல காலில் என்ன நடந்ததுன்னு பார்த்துருவாங்களா? காலில் நடந்த பார்த்துட்டு புட்டை பார்ப்போம். நம்ம 22,000 கால் ஆப்ஷன் வந்து ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப நாளாக எனக்கு அப்படி தோணுது. ரொம்ப நாளாக பேசுகிற மாதிரி இருக்குது. 22,000 கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டுமே சொல்கிறேன். என்னாச்சு? சேம் கான்செப்டுங்க. லோ, திரும்ப ஒரு லோ வச்சான், ப்ரீவியஸ் ஐயே வந்து கட் பண்ணல பாருங்கள். திரும்ப ஒரு லோ வச்சான், இந்த லோவுக்கு கீழே வந்தான், மேலே போனான், ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணல, கீழே வந்தான், கீழே வரல பாருங்கள். கீழே வராமல் என்ன பண்ணியிருக்கான்? ட்ரெண்டு பண்ணியிருக்கிறான். ட்ரெண்டு பண்ணி மேலே போயிட்டு இருக்கிறான். மேலே என்ன பண்ணிட்டு இருக்கான்? மேலேயும் ட்ரெண்ட் பண்ணுறான். இந்த ட்ரெண்ட் லைன் போச்சுன்னா கீழே சப்போர்ட்டுக்கு வர்றான், ட்ரெண்ட் லைன் போகிறான், சப்போர்ட்டுக்கு வர்றான். இன்றைக்கும் ட்ரெண்ட் லைன் போனால் கீழே கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு அப்புறமா தான் உள்ளே வந்தான். புரிஞ்சுதுங்களா? இது மேலேருந்து கீழே வரும்போது எப்படி வருவான்? லோயர் லோ பண்ணிக்கிட்டே வருவான். மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ண மாட்டான். லோயர் லோ பண்ணால் லோயர் லோ, இங்கேயும் லோயர் லோ, அடுத்த லோயர் லோ பண்ணலைனாலே அவன் மேலே போகிறான்னு அர்த்தம். அப்போ மேலே போகிறான் அப்படின்னா இந்த டிராயிங் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குங்க இந்த இதில் ஜீரோதாவில். இதை பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் தெரியுதுங்களா? கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் போகிறான், கீழே வரான், ட்ரெண்ட் லைன் போகிறான், கீழே வரான், ட்ரெண்ட் லைன் போகிறான், கீழே வர்றான். அப்புறம் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறான். திரும்ப வரும்போது கீழே வர முடியல. இப்போ என்ன லெவலு? 120 அந்த மாதிரி ரேஞ்சிலேருந்து இன்றைக்கி எங்கே போயிருக்கிறான்? 500க்கு போயிட்டான். 120லேருந்து 500க்கே போயிட்டான். இவ்வளோதாங்க. இது நீங்கள் பார்த்துருக்குது ஆப்ஷனு. ஃப்யூச்சரில் ஓகே, ஃப்யூச்சரில் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து ட்ரேட் பண்ணலாம் நீங்கள் பார்க்குறீங்க, ஓகே. பட் ஆனால் இது ஜென்ரலாக ஆப்ஷனோட ட்ரேடிங் வச்சு அப்படியே வந்து சார்ட்டை வச்சு அப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறோங்க. விழுந்துக்கிட்டு இந்த மார்க்கெட்டு நிற்கிது பாருங்கள், அந்த டைமில் நீங்கள் பை எடுத்தால் கூட போதுங்க. மாதத்தில் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பை எடுத்திங்கன்னா கூட போதும். அவசரப்பட்டு பை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா ட்ரெண்ட் ஆகுங்க. 2 பாயிண்ட் கிடைக்குதுன்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா ட்ரெண்ட் ஆரம்பிச்சிடும். அந்த ட்ரெண்டு நடந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்தால் போதும். மேலேருந்து கீழே வந்து லோ வச்சுது, இன்னொரு லோ வச்சுது. இங்கே இந்த ரேஞ்சே பாருங்களேன், இங்கே எவ்வளோ பெரிய ட்ராப் ஆகிருக்கு, எவ்வளோ பெரிய ரேஞ்சு. எங்கேருந்து 750லேருந்து எங்கே வந்திருக்கிறான்? 400 வரைக்கும் வந்திருக்கிறான். 750லேருந்து 400 வரைக்கும் வந்திருக்கிறான். ஆனால் அடுத்த தடவை மேலே போயிட்டு வரும்போது எங்கே இருக்கிறான்? 500லேருந்து வெறும் 300க்கு தான் வந்திருக்கான். வெறும் 200 பாயிண்ட் தான் வந்திருக்கான். அடுத்த தடவை மேலே போயிட்டு வரும்போது என்ன பண்ணியிருக்கான்? 400லேருந்து 300 தான், 100 பாயிண்ட் தான் வந்திருக்கான். இங்கே 200, இங்கே 100 தான். அப்போவுமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இவன் எங்கேயோ மேலே போகிற மாதிரி ஐடியாவில் இருக்கிறான் அப்படின்னு. கரெக்டாக இந்த லோவுக்கு வந்துட்டு மேலே போயிட்டான் பாருங்க. இந்த ரேஞ்சு ஸ்ட்ரிங்க் ஆரம்பிச்சதுனால நீங்கள் கொஞ்சம் தெளிவாகிடலாம். ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா, அது பெரிய ரேஞ்சாக இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சு போகலை அப்படின்னா நீங்கள் உஷாராகிடலாம். இங்கே பாருங்கள், இது ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள். சும்மா உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கேன்.
ஏற்கனவே இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே போனது 660ங்கிற ரேஞ்சில். அந்த 660ங்கிற ரேஞ்சு எத்தனை தடவை வந்து தொட்டு போயிருக்கான் பாருங்க கீழே. இங்கே என்னடானா இப்போ 660 700 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளார அட போங்கடா எத்தனை தடவை மேலே இது பண்ணுறதுன்னு மொத்தமாகவே கீழே போயிட்டான். 100 ரூபாய்க்கு போயிட்டான். இந்த 100லேருந்து தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கான் 500க்கு வந்துருக்கிறான். இது இன்னும் மேலே போகும். ஏன்னா அது வந்து ஏப்ரல் மாதத்தோட கான்ட்ராக்டில் இன்னும் மேலே போகும். அப்போ இது என்னது 22,100. 22,100லேயும் அதே கதை தான். லோயர் லோ வச்சுக்கிட்டே அப்படியே கீழே வர்றவன் இந்த சப்போர்ட்டை விடவே இல்லை. 70 ரூபா அப்படிங்கிற இந்த சப்போர்ட்டை விடவே இல்லை. இந்த 70 ரூபாலேருந்து எங்கே போயிருக்கான் 430 ரூபாய்க்கு போயிருக்கிறான். இந்த இடத்த நம்மளால் பர்டிகுலராக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து அந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. பட் ஆனால் ப்ரீவியஸ் சப்போர்ட்டு தான் இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணியிருக்குது. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இதை ஒரு ரேஞ்சாக வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வரும்போதே நம்ம வந்து ஒருவேளை ட்ரேடில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சிலே வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போகாது, மேலே போச்சுனாலும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க. அப்போ என்ன நடந்துருக்குது ப்ரைஸு ஒன்றும் இல்லைங்க. ட்ரெண்ட் லைன் போனால் சப்போர்ட்டுக்கு வந்தான், ட்ரெண்ட் லைன் போனால் சப்போர்ட்டுக்கு வந்தான். எத்தனை நாள் 1 2 3 4 5 6 நாளாக இந்த கூத்து தான் நடக்குது. என்ன கூத்து, சப்போர்ட்டு 70 ரூபா மேலே 170 ரூபா, 70 ரூபா 230 ரூபா, 70 ரூபா எங்கே போச்சு 300 ரூபாய்க்கு போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு 500 ரூபாய்க்கே போயிட்டு 450 ரூபா வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து மார்க்கெட்டை முடிச்சிட்டான். ஆனால் இதில் விசேஷமே என்ன, புட் ஆப்ஷன் தான். புட் ஆப்ஷன் என்ன பண்ணான் 22,400. ஏன் இதை எடுத்துருக்குறோம், ப்ரைஸு மேலே 22,500 வரைக்கும் போயிட்டு வேகமாக கீழே வந்து 22,300 முடிச்சிருக்குது. அப்போது இந்த 500ம் இந்த 400ம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சும்மா கண்ணா அப்படின்னான்னு போயிருக்கும். எப்படி போயிருக்கோம், 2 ரூபா 50 காசு. 2 ரூபா 50 காசுலேருந்து எங்கே போயிருக்குது ப்ரைஸு, கிட்டத்தட்ட 135 ரூபாய்க்கு போயிருக்குது. வெறும் 2 ரூபா 50 காசுலேருந்து ப்ரைஸு 100. ஏன் அந்த மாதிரி போச்சு, எக்ஸ்பைரி அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த 0 to ஹீரோ ட்ரேடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து இன்றைக்கி நிஃப்டியில் நடந்திருக்கு. நேற்று நான் பேங்க் நிஃப்டியில் நடக்கும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அதில் நடக்கலை. இது வந்து 22,500 புட் ஆப்ஷன், கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ப்ரீமியம். 13 ரூபா 13 ரூபாலேருந்து எங்கே போயிருக்காரு 230 ரூபாய்க்கு போயிருக்காரு. இதுலேயும் அதே கான்செப்ட் தாங்க. லோ பண்ணால் இதுக்கப்புறம் ரேஞ்சு ஸ்ட்ரிங்க் ஆகுது பாருங்கள். இது ஒரு ரேஞ்சு, இதுவும் ஒரு ரேஞ்சு. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணான், கீழே வரல. கீழே வர்றது கேப் இல்லைன்னு வச்சுக்கலாம். 13 ரூபாலேருந்து எவ்வளோ வந்துட போகிறான், 0க்கு தானே வந்தாகணும். இவ்வளோ தான் வருவான், வந்தால் இவ்வளோ தான் வந்தாகணும். இங்கேருந்து என்ன பண்ணான், ஒரே தூக்கு. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் த டார்கெட் என்னது 190. அவ்வளோ கூட நம்ம வெயிட் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக 160 போதுண்டா சாமி. 2 ரூபாலேருந்து 160, 2 ரூபாலேருந்து 200ன்னா அது நல்லா போனோம்ல. அப்போ இனி நிஃப்டி எக்ஸ்பைரி யாரெல்லாம் பண்ணாங்களோ, நான் இதை பார்க்க கூட இல்லைங்க, இப்போ தான் வந்து பார்க்குறேன். நிஃப்டி எக்ஸ்பைரியெல்லாம் வந்து யாரெல்லாம் பண்ணாங்களோ, அதுவும் புட் ஆப்ஷன் இன்றைக்கி வந்து தைரியமாக வந்து எடுத்தாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னது சரியான வேட்டை தான். என்ன இதில் என்ன உங்களுக்கு வந்துட்டு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹவரில் ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சு. ரெசிஸ்டன்ஸ் போனதுனால ஒரு வாய்ப்பு இருக்குது அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு. அதனால் நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா புட் ஆப்ஷன்லேயே நீங்கள் வந்துட்டு ட்ரேடு வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த லோ பண்ணுறது வந்து பண்ணாமல் இந்த இடத்துல நிப்பாட்டினதுனால கூட நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். இல்லைனா சும்மா ஜென்ரலாக வந்து 1 ரூபாய்க்கும் 2 ரூபாய்க்கும் சில பேர்லாம் வாங்குறவங்க இருக்கிறாங்க. ஒரு 2 ரூபா வந்ததுன்னா ரெண்டுத்துலேயும் கால்லையும் புட்லேயும் வந்து வாங்கி வைக்கிறவங்க இருக்கிறாங்க. சரி ஒரு கொஞ்சமாக அமௌண்ட் வந்து போடுவோம், போச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியோ மாதத்தில் ஒரு 2 எக்ஸ்பைரி இந்த மாதிரி நடந்ததுன்னா ஒரு பெரிய வேட்டை தான். அப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோங்க. பேங்க் நிஃப்டி ஒரு சார்ட் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன புரியுது உங்களுக்கு, இங்கேருந்து கடன்னு மேலே போயிட்டான். ஆனால் மேலே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணான், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்கு வந்தான், இந்த லோவை கட் பண்ணான், லோயர் லோ பண்ணான்,
அப்புறம் ஒரே முட்டை மேலே போயிட்டான். ஆனால் திரும்ப கீழே வரும்போது என்ன பண்ணான் பாருங்கள், லோயர் லோ, இங்கே ஒரு லோயர் லோ, இங்கே ஒரு லோயர் லோ, ரேஞ்சு ஷ்ரிங்க் ஆகுது பாருங்கள். இது பெரிய ஃபாலு. இது அடுத்து இன்னொரு பெரிய ஃபாலு. அடுத்து அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்னது. அதுக்கப்புறம் இது அதை விட ரொம்ப சின்னது. அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்குது. ஏன் எக்ஸ்டெண்ட் ஆச்சு? இங்கே சப்போர்ட் இருக்குது, இங்கே சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டை வந்து தொட்டான், மேலே போயிட்டான். ஸோ பேங்க் நிஃப்டியும் மேலே போகும் மேலே போகும் மேலே போகும்னு சொன்னதுக்கான காரணம் இது தாங்க. ஸோ ஒரு பெரிய ஃபாலு, அதுக்கப்புறம் மேலே போக ஆரம்பிச்சிது, மேலே போயிட்டு இருக்குது. வேறு என்னங்க தெரியுது? மேலேருந்து ட்ரெண்டாகி கீழே வந்த மார்க்கெட்டு இப்போ வந்து மேலே போயிட்டு இருக்குது. இப்போ என்ன தெரியுது? இப்படி ட்ரெண்டாகி போகிறான்னு தெரியுதுங்களா? அப்போ இந்த சப்போர்ட்டுக்கு வந்தானா மேலே போகிறான் ப்ரைஸ், சப்போர்ட்டுக்கு வந்தானா மேலே போகிறான் ப்ரைஸு. இன்னொரு விஷயம் தெரியுதுங்களா? இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கிறான் பாருங்கள். இங்கே போனால் ரிஜெக்ட் ஆகிறான், போகிறான் ரிஜெக்ட் ஆகிறான், ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. ஏதோ ஒரு சைடு பிரேக் ஆகணும். இன்றைக்கி பிரேக் ஆகிட்டான் பாருங்கள். பிரேக் ஆகிட்டாங்களா? அப்போது இன்றைக்கி எது வரைக்கும் போனான் பிரேக் ஆகி? ப்ரீவியஸ் சப்போர்ட்டு, அதுக்கப்புறமா ரெசிஸ்டன்ஸாக இந்த இடம் ஆக்ட் பண்ணுச்சு. இன்றைக்கும் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் பண்ணிடுதுங்க. இவ்வளோ தாங்க ட்ரேடிங். ஓகே, அப்போ அந்த சப்போர்ட்டில் இருந்து ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ஷ்ரிங்க் ஆகி இந்த இடத்துல வந்து இருந்த ப்ரைஸ், நேற்று வந்து க்ளோஸ் ஆன ப்ரைஸு இன்றைக்கி ஓப்பன்லேயே சல்லுன்னு மேலே போச்சு. மேலே போய் எங்கே போச்சு? ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்கு போனோன்னா அப்படியே பம்மிட்டான். அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக வந்து ட்ரேட் ஆகலை. இன்றைக்கி வேட்டையெல்லாம் நிஃப்டியில் தான். இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டிங்கன்னா மேலே போன ப்ரைஸு அடுத்த தடவை ஹையர் ஐ பண்ணலை. அப்போ அடுத்த தடவை மறுபடியும் வந்து போக இந்த இடத்துல ப்ரெஷர் க்ரியேட் ஆச்சு. ரைசிங் ட்ரெண்ட் லைனு பிரேக் ஆகி ப்ரைஸ் கீழே வந்தது. இந்த லெவலுக்கே வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த ட்ரெண்ட் லைனுக்கே வந்து சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க. அந்த சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்ட் லைனுக்கே கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு இன்றைக்கி வந்து முடிச்சிட்டாங்க. ஆனால் ஆக மொத்தம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே என்ன கண்டிஷனில் இருக்குது? ரெண்டுமே வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து கால் ஆப்ஷனையே வந்து நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே அப்படி ப்ரைஸ் அப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? வரைஞ்சி காட்டுறேன். இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சும்மாவே சொல்லி என்ன பண்ண. இப்போ தெரியுதுங்களா? இங்கே ட்ரெண்ட் லைன் இருக்கா? நிஃப்டியில் இருந்ததா இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனு? அதே மாதிரி இவன் ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம்? திரும்பவும் வந்து மேலே புஷ் பண்ணலாம். திரும்பவும் கீழே வந்துட்டு ட்ரெண்ட் லைன்லேருந்து மேலே புஷ் பண்ணலாம். ஒரே முட்டா மேலே இந்த ரெசிஸ்டன்ஸு போயிட்டான்னா என்ன பண்ணலாம்? ட்ரெண்ட் லைன் வந்து திரும்பவும் பிரேக் ஆகி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. ஆக மொத்தம் நம்ம நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டியில் 800 பாயிண்ட்டு நம்ம சொன்னதுக்கப்புறம் மேலே போயிடுச்சு. பேங்க் நிஃப்டியில் 46,400லேருந்து 47,800 வரைக்கும் போயிடுச்சுங்க. இதில் ஒரு 1300 பாயிண்ட் போயிடுச்சு. அதில் ஒரு 800 பாயிண்ட் போயிடுச்சு. நம்ம பை ஆகும் அப்படின்னு எல்லா நியூஸ் எல்லாம் வந்து பிளட் பாத், இந்தியன் மார்க்கெட் அப்படியே தலைகீழாக விழுந்துக்கிட்டு இருக்கிறான், என்ன ஆச்சு தெரியல, அவ்வளோதான் மார்க்கெட்டு, எல்லாம் ரெட் நியூஸு அது இதுன்னு சொன்னதுக்கப்புறமா எப்படி மேலே போகிறான் பார்த்தீங்களா? அதனால தான் சொல்லுவாங்க பை த நியூஸ் அப்படின்ட்டு. நியூஸ் வந்தால் நம்பாதீங்க, பை பண்ணுங்க அப்படின்னு. அப்போ 47,700 கிட்டே இருக்கும்போது 48,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸு. கால் ஆப்ஷன் வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். அப்படி சும்மா பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குதுங்களா? ஜஸ்ட்டு இந்த இடத்துக்கு போகிறான், ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வரான், இங்கே வர்றான், சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறான். இவ்வளோ தான் நடந்திருக்கு. 380லேருந்து 630, 500, இப்போ ஒரு 250 பாயிண்ட்டு மேலே இங்கேயும் போய்ட்டு இருக்கிறான் ஜாலியாக. இவ்வளோ தான் நடக்குது. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. பிரேக் பண்ணி மேலே போய்டுவான். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இந்த சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே இன்றைக்கி ஒரு 250 பாயிண்ட்டு மேலே போனான். அப்புறம் அங்கேயே நின்றுட்டு இருந்தான். இந்த ஃபியூச்சரில் வரைஞ்சோம் பாருங்கள் ட்ரெண்ட் லைனு, அதை வரைஞ்சி காமிச்சிட்றேன்.
எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த மாதிரி வந்தான், ட்ரெண்ட் லைன் தொட்டான், மேலே போகலை, ஹையர் ஹை பண்ணலை. அப்போவுமே நீங்கள் தெளிவாயிடணும், இந்த ரைசிங் ட்ரெண்ட் லைன் வந்து அதிகபட்சமாக கீழே தான் பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. கீழே பிரேக் ஆக வந்ததுன்னா சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் இதுதான். சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி திரும்பவும் வந்து மேலே போயிட்டு இருங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 5 மினிட்ஸில் பாருங்கள். இது என்னது 500, இது என்னது, இது அன்றைக்கே பார்த்தோம் பாருங்கள். 500லேருந்து 550 கொண்டு போய் சம்மந்தமே இல்லாமல் நிப்பாட்டினான்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள். சம்மந்தமே இல்லாமல் மேலே கொண்டு போய் நிப்பாட்டினானா, ஆனால் அடுத்த நாள் ஓப்பனை எங்கே பண்ணியிருக்கான் பாருங்கள், சப்போர்ட்டில் பண்ணியிருக்கான். பண்ணிவிட்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், திரும்பவும் சப்போர்ட்டுக்கே வந்துட்டான். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சி வச்சு பொறுமையாக இருந்து வந்தால் ட்ரேடு அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரேடு எடுத்து பழகுங்க. இப்படி நீங்கள் ட்ரேடு எடுக்க என்ன ஆகும், உங்களுடைய ட்ரேடிங்கும் வந்து அதிகமாக வந்து இருக்காது, அதாவது கம்மியாகிடும். ஸோ நீங்கள் வந்தால் தான் ட்ரேடு அப்படின்னு நினைக்கும் போது வந்து அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா, அதனால் ட்ரேடு அதிகமாக பண்ண மாட்டீங்க. நீங்கள் பண்ணுற ட்ரேட்லேயே வந்து ஒரு 70 to 80% ப்ராஃபிட்லேயே முடியும். அதனால் கன்சிஸ்டன்சி வரும், நிறையா ப்ராஃபிட்ஸும் வரும். சின்ன லெவல்லேருந்து ஆரம்பிங்க, பெரிய லெவலுக்கு அப்புறமா போய்க்கலாம். நல்லா தெரிஞ்சால் கூட அது லாட் சைஸ் வந்து என்ன லாட் சைஸோ, ஒரு லாட் சைஸ்னால் அந்த ஒரு லாட் சைஸ்லேயே இருங்க. 1 வருஷம் 2 வருஷம் ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய பணம் அக்யூமுலேட் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு லாட் சைஸ்லேருந்து 2 லாட் சைஸ் அப்படின்னு போங்க. ஜம்ப் அடிக்காதீங்க, 5 லாட் சைஸ் 10 லாட் சைஸ் அப்படின்னு ஜம்ப் அடிக்காதீங்க. இந்த மாதிரி எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்துட்டு எதனாச்சும் வந்து ரிஜெக்ஷன் எதனாச்சும் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து மட்டும் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது வேணால் நீங்கள் லாட் சைஸ் வேணால் இன்க்ரீஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பொறுமையாக அப்படியே மேலே போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட்ஸை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கும் மெசேஜஸ் அனுப்புறதுக்கும் வாழ்த்து செய்தி அனுப்புறதுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. நிறையா பார்த்து நிறையா கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நிறைய ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாழ்த்துக்கள். நன்றி.